அண்ணாமலை அதான் கேட்கிறாரு. உங்கள்ட்ட தான் 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல, நாங்க 2,000 கோடி கொடுக்காட்டி என்ன, ஏன் அதை வச்சு தொந்தரவு பண்றீங்க, அதை வச்சு தான் நீங்க நடத்துறீங்களான்னு அப்ப கேட்கிறாரு. அருமையான செய்தி. நீங்க இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கொடுத்துதான் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எங்களுடைய திட்டங்களை பார்த்துக்க முடியும். எங்களை தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டுரு. ஏன் உன் கூட வச்சிருக்க? உன்னை எதுக்கு நாங்க கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்? அண்ணா சொல்லிட்டு செத்து போட்டார்ல சார். அண்ணா சொன்னார்ல, என்ன சொன்னாரு? தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொன்னார்ல. ஏன் எங்களை நீ வச்சிருக்க? எங்களை விட்டுரு. எங்க வரி மட்டும் உனக்கு வேணும். எங்க வரியில நீ சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவ. எங்க வரியில நீ வட மாநிலத்துல திட்டங்களை மேம்படுத்துவ. வட மாநிலத்துல உன்னுடைய பாஜகவினுடைய ஆட்சியை அதிகாரத்தை செழுமைப்படுத்துவதற்கு எங்களுடைய வரியை நீ பயன்படுத்துவ. எங்க உரிமையை குடுறான்னு கேட்டா உனக்கு தான் 44,000 கோடி இருக்குல்ல, அதுல இருந்து நீ எடுத்துக்குவேன்னு சொல்ல. நான் என்ன பிச்சை கேட்கிறோமா நாங்க? யாசகம் கேட்கிறோமா நாங்க? எங்களுடைய நிதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை கேட்டு பெற வேண்டியது எங்களுடைய உரிமை. நாங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுறான்னு கேட்டா, கொடுக்கலன்னா என்ன, உங்களுக்கு தான் மேம்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கு, அதை பார்த்துக்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதை பேசிவிட்டு தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் அண்ணாமலை நடமாட முடியும் என்று சொன்னால், இதை விட ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இனி வராது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் வன்முறையாளன் அல்ல. நான் வன்முறையை நோக்கி யாரையும் நகர்த்துவதற்காக பேசவில்லை. ஆனால் ஒரு கொந்தளிப்பு மனநிலையோடு பேசுகிறேன். அண்ணாமலை எப்படி சார் பேசலாம்? அத நீ எப்படி நிதி கேட்கலாம்னு கேட்கிற யோகிதை உனக்கு இருக்கா? நீ யாரு அதை கேட்பதற்கு? எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம். அப்படியே எங்க வரியை நீ வாங்குற? எங்களுடைய ஜிஎஸ்டியை நீ வாங்குற? அவ்வளவு பெரிய ஆளாச்சே நீ. நீதான் இந்திய ஒன்றிய முழுமைக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்கிறியே. பல்வேறு மாநிலங்கள்ல உன்னுடைய அரசு தானே இருக்கு. அங்கிருந்து நிதி வாங்கிக்க. ஏன் எங்கள்கிட்ட நீ நிதி வாங்குற? எங்க நிதியை நீ வாங்காத. எங்க ஜிஎஸ்டியை வாங்கிக்கிட்டு ஜிஎஸ்டி தொகுப்புல இருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுறான்னு கேட்டா அதையே நீ கொடுக்க மாட்ட. உன்னுடைய நிதி அமைச்சர் கேட்பாங்க, நாங்க என்ன ஏடிஎம்மா, நீங்க கேட்கிற போதெல்லாம் பணம் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. இந்த ஏளனை கட்டிய பேச்சுக்களுக்கு எல்லாம் நாங்க ஆளாகணுமா? எங்க காசு கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு? தேவையில்லை. எங்களை தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டுருங்க. நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். எங்களுடைய ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லிருங்க. எங்களுடைய வரி வருவாய் வேணான்னு சொல்லிருங்க. நாங்க உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. எங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுக்காம இருந்தா உங்களுடைய கன்னத்தில் அறைந்து கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை. அதை நாங்க கேட்போம். இல்ல, ஆனா அவர் சொல்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த